தம்பியுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகளை நேருக்கு வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ரெண்டு விஷயத்த மென்ஷன் பண்ணி, ஒன்று நெல்லை எஸ்பி சார் சிலம்பரசன் சாருக்கு வந்து நன்றி பாராட்டு விதமாக ஒன்று, இன்னொன்று என்னன்னு வந்தீங்கன்னா, நேற்று கோயம்புத்தூரில் மதுக்கரை காவல் நிலையத்தில் தேவேந்திர வேலை சமூக சார்ந்த இளைஞர் வந்து கைது செஞ்சுருக்காரு. அவர் என்னென்னா சோசியல் மீடியாவில் இதுலேயே வந்து மீண்டும் பழிக்கு பழி எடுப்போம் அப்படின்னு ஏதோ பதிவு செஞ்சுருக்காப்புல. அவர் வீண் வழக்கில் வந்து சிக்கியிருக்காப்புல. இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் நம்ம வந்து கருத்துக்கள் வந்து பதிவிட்டுகிட்டே இருக்கும். தேவையற்ற கருத்துக்களை பதிவு செய்யாதீங்க, தேவையற்ற வழக்குகளை வாங்காதீங்க. பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும் உங்களோட தனிநபர் கிடையாது, உங்களோட குடும்பம். ஏன்னா உங்களோட பெற்றவங்களை வந்து பாதிக்கும், உங்கள் கூட பிறந்த சகோதரனை பாதிக்கும், உங்களோட உறவினரை பாதிக்கும்னு பலமுறை நம்ம சொல்கிறோம். அதை மீறியும் ஒரு சில இளைஞர்கள் வந்து ஏன் இது போன்ற தவறான விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. இதில் பதிவு செய்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. நான் பலமுறை சொல்லியிருந்திருப்பேன், தம்பி தீபக் பாண்டியனை படுகொலை செய்த நபர்களை நம் தேவேந்திர வேளா சமூகத்தை சார்ந்த யாரும் பழிக்கு பழி செய்ய வேண்டாம். ஏன்னா அந்த குற்றவாளிகள் அந்த 6 பேரோ 18 பேரோ அவர் மீது பல குற்ற வழக்குகள் இருக்குது, பல கொலைகள் பண்ணியிருக்காங்க. அவர்களாக வேறு யாராவது பாதிக்கப்பட்ட மக்கள் பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்களா? அப்படி பண்ணுறதா பண்ணுறாங்கல்ல, அவங்களும் கடந்து போயிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ண வேணாம். ஏன் இதை நான் பண்ண வேணாம் அப்படின்னா, இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகளோட வாழ்க்கை சீரழியக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே தம்பி தீபக் பாண்டியன் அந்த பசுபதி பாண்டியனுக்காண்டி அப்படின்னு போனதன் விளைவு இன்றைக்கி தம்பி தீபக் பாண்டியன் இழந்து நிற்கிறோம். இன்றைக்கி தீபக் பாண்டியனுக்காண்டி ஒருவர் போய் இன்னொருத்தர் குடும்பத்தை இழந்து நிற்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? ஆயுதம் ஒன்றே நம் சமூக விடுதலைக்கான முகாந்தரம் கிடையாது. கல்வி, பொருளாதாரம், அரசியல் இது போன்ற விஷயங்களில் தான் ஒரு தனிமனிதனோட முன்னேற்றம் தான் அந்த குடும்ப முன்னேற்றம், அந்த குடும்பத்தோட முன்னேற்றம் தான் சமுதாய முன்னேற்றம். இப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையற்ற கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாலும் ஒரு பயனுமே இங்கே வந்து அடைய போகிறது கிடையாது. அது மேற்கொண்டும் உளவியல் ரீதியாக மீண்டும் அந்த சிக்கலை தான் உருவாக்கும். சரிங்களா? நீங்கள் பாதிக்கிற மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறீங்களோ இல்லை சம்பவம் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் உங்களோட முடிஞ்சிருமா? உங்கள் கூட பிறந்த சகோதரனை வந்து கைது செய்வாங்க, உங்களோட உறவினரை கைது செய்வாங்க, உங்கள் பெத்த தாய் தாப்பனை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க காவல்துறை. இப்போ எவ்வளோ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி கெட்ட வழிக்கு போகிறீங்க அப்படின்னு தெரில. ஏன்னா ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது. தேவையில்லாமல் பொதுத்தலங்களை போய் எழுதுறது, பொதுத்தலங்களை பதிவு செய்கிறன்றது, இது வந்து காவல்துறைக்கு நாங்கள் வந்து இது பண்ணுறோம், எதிரிகளுக்கு வந்து அச்சுறுத்தம், அதில் ஒன்றுமே கிடையாது. நல்லா நம்ம சமூகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது எங்களை போன்ற நபர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு இல்லை. என்ன உணர்ச்சி வசப்படுறீங்க, உணர்ச்சி வசப்படுறதுனால ஒன்றும் இங்கே வந்து சாதிக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் நம்ம கருத்துக்கள் பதிவு செஞ்சுட்ருக்குறோம். எனக்கே சில நெருக்கடிகள், எனக்கே நிறைய கொலை மிரட்டல் தான் வர்றானுங்க. நீ அப்படி பேசாத, அப்படி பண்ணிடு, இப்படி பண்ணிடுறாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் நம்ம சமூக இளைஞர்களுக்கு என்ன நான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அந்த விஷயத்தை நோக்கி நம்ம மட்டும் பயணிக்கணும் தவிர்த்து வந்துடு. அதை விட்டு சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு நான் போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்னோட பாதைங்கிற திசை மாறும். அப்படித்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது எதற்காண்டி விஷயங்கள் சொல்கிறோம், நல்ல விஷயங்கள் சொல்கிறோன்றது முதல் உணருங்க. உண்மையிலே அன்பு தம்பி புத்தக புரட்சியாளன் தம்பி தீபக் பாண்டியனுக்கு வந்து நல்ல பேர் எடுத்து கொடுங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா, தம்பி பேரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரிங்களா? முதல்ல ஒரு படித்து ஒரு நல்ல அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு தொழில் நடத்துவீங்களா, ஒரு தொழிலதிபராக வரணும், இல்லை நான் ஒரு சுயதொழில் பண்ணுறேன் அப்படின்ற வரணும். இல்லையா தம்பி பேரை சொல்லி ஏதாவது ஒரு நல்ல திட்ட உதவிகள் செய்யணும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். இதுதான் தம்பி தீபக் பாண்டியனுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம சமூகத்திற்காக இருக்கட்டும், உங்களுக்காக நல்ல பேர் இருக்குமே தவிர்த்து வந்து அருவாளை எடுக்க கொலகாரன்ற பேரை தான் நம்ம பெற முடியும், ரவுடிங்கிற பேரை தான் எடுக்க முடியும். அது வேணாம். ஏன்னா இன்றைக்கி தம்பி வந்து போன பாதைகள் ஆரம்பத்தில் தவறு, நான் போன ஆயுதம் எடுத்த பாதை சரின்னு சொல்லியிருந்தால் கடைசி வரைக்கும் இந்த புத்தக புரட்சிக்கு கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அடி தான் தீர்வுன்னு தம்பி சொன்னான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து நான் அடித்து தேவைன்னு இந்த கருத்தில் சொல்லணும் அவசியமே கிடையாது. இப்போ புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது வந்து ஒரு தீர்வு கிடையாது. நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல புரிஞ்சு நடந்துங்க. அப்படின்னா தான் முதல்ல கல்வியில், பொருளாதாரத்தில் நம்ம சமூகம் வந்து முன்னேறணும். கல்வி ரீதியாக நம்ம வந்து நல்லா படித்து முன்னேறணுன்றதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்த பையன். படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ண தம்பி. அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து தம்பி சொன்னது. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கங்க. தேவையற்ற விஷயங்கள் வந்து வேணாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நெல்லை எஸ்பி சிலம்பரசன் சாருக்கு வந்து இந்த காணொலி பார்க்குறாங்களா பார்க்கலான்னு தெரில. கண்டிப்பாக உளவுத்துறை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சாருக்கு வந்து என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அன்றைக்கி வந்து அதாவது 1ஆம் ஆண்டு நினைவு தினத்துக்கு தம்பியோட நினைவிடத்துக்கு நீங்கள் அனுமதிக்காமல் இவ்வளோ செக்யூராக, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது,
பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இதை முதலமைச்சர்களுக்கு எப்படி பந்தோஸ்து கொடுப்பீங்களோ அதே போல் சிட்டிக்குள்ள அவ்வளோ தூரம் டைட் பண்ணி யாரையும் உள்ளே வராத அளவுக்கு பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தான். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே இளைஞர் யாராவது வந்திருந்தானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோஷத்தை போட்டிருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான். எண்ணற்ற இளைஞர்கள் வந்து வழக்கில் வந்து கண்டிப்பாக சேர்க்கப்பட்டிருந்திருப்பான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஆயிருந்திருக்கும். அதனால் ஏதாவது ஒரு வழக்கில் வந்து அவர் வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்த உண்மையிலே நாங்கள் வந்து வரவேற்கிறேன், வாழ்த்துறேன் எஸ்பி சாரை வந்து உண்மையிலே. ஏன்னா இல்லைனா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவ்வளோ நெருக்கடி மத்தியில் வருவான், ஒருத்தர் நிதானமாக வருவான், ஒருத்தர் நிதானம் இல்லாமல் வருவான், எவனாவது ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்கலை பேசிவிட்டு போயிடுவான், அப்பாவி இளைஞர்கள் பாதிப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அனுமதிக்காதது என்னை பொறுத்தளவு நான் வரவேற்கிறேன். என்னோட தனிப்பட்ட நீ யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா என்னோடய இளைஞர்கள் தேவையற்ற வீண் வழக்கில் சிக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வரவே நிதானமும் இருப்பான், நிதானம் இல்லாமல் இருப்பான். ஸோ அது என்ன வேணாலும் வந்து ஏதாவது பதிவு பண்ணி அப்பாவி மக்களையும் வந்து பாதிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அந்த போலீஸை வந்து டைட் பொசிஷனாக போட்டு நீங்கள் கட்டுக்கோப்பில் வந்ததுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒருவரை வந்து நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம இளைஞர்கள் வந்து நான் பல முறை நம்ம சொல்கிற விஷயங்கள் அந்த தேவையற்ற வழக்கில் வந்து வேணாம். உண்மையிலே வந்து நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், தம்பி தீபக் பாண்டியன் உண்மையிலே நீங்கள் நேசிக்கிறாருந்தா தம்பி பேரை சொல்லி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நினைவு அன்று காவல்துறை ஒரு காவல்துறை வந்து பேசுகிறாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம இப்போ போட முடியாது. சரிங்களா? அது நேரம் வரும்போது வேணால் நம்ம பதிவு செஞ்சுக்குவோம். ஏன்னா திருப்பி கேட்குறாங்க, இவன் அது நம்ம சில விஷயங்கள் பேச முடியல பூத்தலங்களில் வந்து. சரிங்களா? அப்போ இப்பேற்பட்ட கேட்கக்கூடிய காவல்துறை மத்தியில் நம்ம மீண்டும் சொல்கிறேன், யாரெல்லாம் தம்பி தீபக் பாண்டியனை கொலைகாரன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் ரவுடின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நம்ம சரியான முறையில் சரிங்களா அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம். அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா உண்மையிலே அந்த தம்பி பேரை சொல்லி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். தம்பியோட பேரை சொல்லி எவ்வளவோ அனாதாசிரமம் இருக்கும், எவ்வளவோ ஏழை எளிய குழந்தைகள் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. தம்பி பேரை சொல்லி உதவி செய்யுங்க. அதாவது பிறந்தநாள் நினைவுதான் அப்போ தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது, எப்போ வேணாலும் செய்யலாம். அனாதாசிரமம் எத்தனை பகுதியில் எல்லா இடத்துல இருக்கும். அவரோட பேரை சொல்லி அது நல்லது செய்யுங்களே, உண்மையிலே ஒரு வரவேற்பு இருக்கும். உண்மையிலே அது வந்து தம்பிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். இப்போ அந்த தம்பி வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த மாதிரி ஏதோ வேலைக்கு போன பையன் தான். அந்த பையனும் என்ன ஆர்வக்கொள்ளாவில் பதிவு செஞ்சானா இல்லை என்ன அர்த்தத்தில் பதிவு செஞ்சான்னு தெரியல. ஆனால் சட்டத்தோட கடமை செய்யத்தான் செய்யும். ஏன்னா இன்ன வரைக்குமே காவல்துறை நெருக்கடி அதிகமாக இருக்குது. ஏன் காவல்துறை என்னையே விசாரித்தாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களா போகலையா அப்படின்னு. சார் நான் திருநெல்வேலி வந்துட்டேன் சார் அப்படின்னு. வந்துட்டிங்களா, சரி போய்ட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சார் இந்த மாதிரி நான் இங்கே போனேன், என்னை அலோவ் பண்ணலை, அதனால் வந்து அட்ரஸை மட்டும் வாங்கிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னாங்க. சரிங்க சார் அப்படின்றத அப்புறம் வந்துட்டு நீங்கள் எதுக்கு சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போனாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகல, ஏன்னா உறவினர் இதுக்கு போயிட்டேன். அதனால் அங்கே போய்ட்டு நான் ஸ்டேஷனுக்கு போகல. மறுபடியும் ஃபோன் அடித்தாங்க, எப்போ தம்பி வருவேன்னு கேட்டாங்க. நான் போகல. அதோட வழக்கறிஞர்கிட்ட அந்த அண்ணன்ட்ட வந்து நான் நம்பரை கொடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி வந்து எஸ்ஐ வந்து எனக்கு கால் பண்ணாங்க, என்ன டீட்டெயில் என்னென்னு கேட்டுக்கங்க அப்படின்னு விட்டு அப்புறம் வக்கீல் தான் வந்து டீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு காவல்துறை வந்து எனக்கு தொடர்பு கொள்ளலை. நானும் இங்கே ஸ்டேஷனுக்கு போகலை. அப்போ எங்களை போன்ற நபர்கள் என்ன நாங்கள் எங்களுக்கே வந்து இவ்வளோ நெருக்கடியில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது. என்ன ரீசனுங்கன்னு அழைச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வழக்கறிஞர் என்ன பேசுனான்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுவும் பத்தாததுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம மூவேந்தர் மீடியாவில் நல்ல விஷயங்களை தான் கொண்டு போகிறோம். ஏன்னா எவனையுமே வந்து ஆயுதம் எடுறான்னு கொண்டு போகல, பழிக்கு பழி எடுறான்னு போடல, திருப்பி அட்றான்னு கொண்டு போகல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணவே கிடையாது. முடிஞ்ச மட்டும் நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான வேலையை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். ஆனால் அப்படி செய்யும்போதே வந்து எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில் டிஷர்ட் போட்டு போனால் அவங்க மீது வழக்கு போடுறாங்க காவல்துறை. தென்காசியிலேருந்து நேற்று 2 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அது சம்மந்தமான காலையில் நான் அடுத்து பதிவு செய்கிறேன். அதனால் வந்து வரக்கூடிய காலங்களில் சிந்திங்க, செயல்படுங்க. சரிங்களா? தேவையற்ற வழக்கில் வந்து வாங்காதீங்க. நம்ம மீண்டும் நம்ம இளைஞர் சொல்கிறது உண்மையிலேயே சமூகத்தின் மீது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பற்று இருக்குது, உணர்வு இருக்குது அப்படின்னா சமூகத்தின் மீது காட்டக்கூடிய பற்றையும் அந்த வெறியை கூட வச்சுக்கோங்க. இந்த சாதி பற்றாக இருந்தாலும் சரி, வெறியாக இருந்தாலும் அதை உங்களோட கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியலில் நம்ம மேலே போகணுன்ற அந்த லட்சியத்தோடு இருங்க. இதில் நம்ம முன்னேறினா தான் எதுலேயுமே நம்ம வந்து முன்னேற முடியும். சரிங்களா? இதை தவிர்த்துட்டு சும்மா வந்து நம்ம வந்து அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுவோம் ஒரு பையனும் ஆப்புறதில்லை. வீண் வழக்கில் வாங்கி உங்களோட வாழ்க்கை தான் நாசமாக போகுமே தவிர்த்து புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதனால் வந்து உண்மையிலே தம்பி தீபக் பாண்டியனை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, தம்பி சொன்னால் நல்ல விஷயங்களை பின்பற்றுங்க. மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க. அது வெளியில் வந்துட்டு அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் பெருசாக யாரும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் தேவையில்லாமல் இது எதற்காண்டி அப்படின்னு தெரில. ஸோ உங்களுக்கு அறிவுரை தான் கூட பிறந்த சகோதரனாக நான் சொல்ல முடியுமே தவிர்த்து வந்து வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட உறவினர், உங்களோட கூட பிறந்த சகோதரிகள் எல்லாருமே அனுப்பிப்பாங்க. அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. சத்திரியனாக இருக்கணுமா சாணக்கியனாக இருக்கணுமான்னா என்னை பொறுத்தளவு சாணக்கியத்தனம் தான் தேவை. சத்திரியத்தனம் எல்லா இடத்துலையும் ஜெயிக்காது. ஆனால் சாணக்கியத்தனம்